ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக ஒரு எஸ்ஓபியை ஃபைல் பண்றாங்க. நான் சொல்றேன், எஸ்ஓபியை ஃபைல் பண்ணது கேஸ்கே போட்டது நாங்க. ஆனா எங்க மீட்டிங் கூப்பிடவே இல்லை. இப்ப தெரியுதா அவங்க எங்க வந்து திமுக வந்து எங்க வந்து நிக்கிறாங்கன்னு. அப்ப இப்ப எஸ்ஓபிக்காக தலைவர் வந்து அடுத்த கட்ட பயணத்துக்கு கிளம்பணும். அப்ப அடுத்த ஒரு ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லும் போது அப்ப எஸ்ஓபி இருக்கு கோர்ட்ல. எஸ்ஓபி என்ன சொல்லுது, 50,000க்கு மேல போனா 30 நாள் பர்மிஷன் வாங்கணும். இதெல்லாம் வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் எலெக்ஷன் கமிஷன் வந்து பண்ணும். எந்த மாநில அரசும் ஒரு தலைவரை ஒரு ஊருக்கு போறத எந்த மாநிலம் இன்க்ளூடிங் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் நடக்கிறது இல்ல. அப்ப எப்படி முடக்கிறதுனா, ஒரு காலேஜ் எடுத்துக்கணும், ஒரு கல்யாண மண்டபம் எடுத்துக்கணும். கல்யாண மண்டபத்துக்கு போய் கேட்டோம்னா கல்யாண மண்டபம் ஓனர் மாட்டுறது, இபியை புடிங்கிருவோம், நாங்க கமர்ஷியல் டாக்ஸ் போட்டுருவோம். அங்க நாங்க 10 பில்டிங் 10 மண்டபத்தில் பேசிட்டு இருப்போம். கரூர்ல எல்லா மண்டபத்திலையும் பேசணும். கடைசியை சொல்லி வச்சோமா எந்த மண்டபமும் கொடுக்கல, எல்லா பிரைவேட் ஓனர்ஸும். அதனாலதான் நாங்க சென்னை கொண்டு வந்தோம். இதை நாங்க சொல்ல முடியுமா? இந்த விமர்சனத்தை தவிர்க்க முடியல. ஒரு துக்கம் கேட்கறது கூட நேர்ல போக மாட்டேங்கிறாரு. நான் எங்க பார்க்க முடியும்? ஒரு தலைவர் வந்துட்டா அந்த இடத்துல 40,000 பேர் வராங்க. பிரச்சனை எங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. ஒரு தலைவர் வீட்டை விட்டு வெளியே வராரு, கரூருக்கு போறாரு. கரூருக்கு சுத்தில இருக்க மக்கள் திடீர்னு திருப்பி வரும்போது 40,000 பேர். ஏன்னா இந்த கரூருக்கு அப்புறம் மக்களுடைய அனுதாபமும் சரி ஆதரவும் அதிகமா இருக்கு. அப்ப திருப்பி ஒரு 40,000 பேர் வராங்க. அந்த 40,000 பேர் எங்களால கிரௌட் சமாளிக்க முடியுமா? 41 வீட்டுக்கு அவர் நடந்து போறதுக்கு ரெடி, ஒவ்வொரு வீட்டுக்கு போறதுக்கு ரெடி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போகும்போது எத்தனை ஆயிரம் பேர் வந்து அந்த வீட்டை சுத்தி இருப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குமா, இல்ல 300 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குமா இறந்து போனவங்களோட? அப்ப நம்ம அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க போறோமா, இல்ல ஆறுதல் தெரிவிக்க போகும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்குறதா? அப்ப தலைவருடைய ஒரு ஆதரவு மக்கள் எழுச்சியா வரும்பொழுது அதை டிசைன் பண்ணக்கூடிய இடத்துல காவல்துறை சட்டம் ஒழுங்குதான் அவங்க கிட்ட தான் இருக்கு. அதுதான் நாங்க பதிவு பண்றோம். இது இந்தியா ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அப்படிதான்.